நம்மளுடைய இலக்குகளை பற்றி நம்ம தெரிஞ்சவங்ககிட்டயோ இல்லை நண்பர்கிட்டயோ பேசும்போது ஒரு சில நேரங்களில் எதுக்கு இவ்வளோ தூரம் யோசிக்கிற, ரொம்ப லைஃப் ஈஸியாக பார்க்கலாம்ல, ஏன் இவ்வளோ பெரிய ஆசைகளை வச்சுக்கணும், இதெல்லாம் நடைமுறையில் சாத்தியமா அப்படிலாம் கேட்பாங்க. இதை ஒரு சில இடங்களில் நம்ம பேராசைன்னு கூட சொல்லலாம். அப்போது நமக்குள்ளே ஏற்படுற அந்த ஆசைகள் இல்லை இலக்குகள் அப்படின்றது இவ்வளோ தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தேவை இருக்கா, அதை நீங்கள் யோசிக்கலாம். இன்னொன்று, இந்த மாதிரி ஒரு பெரிய இலக்கை வச்சா அதை அடைய முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் நமக்குள்ளேயே சில நேரங்கள் ஏற்படும். நம்மளே ஒரு கோலை செட் பண்ணிவிட்டு இது ரொம்ப ஓவராக யோசிச்சிட்டோமோ இல்லை குறைச்சிக்கலாமோ அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளே வர்றது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்கு பேர் லிமிட்டிங் பிலீஃப்ஸ். அதாவது உங்களுடைய இலக்குகளை நீங்களே கொஷின் பண்ணுவீங்க, இல்லை உங்களுக்கு இது முடியாது அப்படின்றத நீங்களே நிர்ணயிச்சு வச்சுருப்பீங்க. நம்மளுடைய எண்ணங்களுக்கே தடை இருக்குது அப்படின்னா இதுக்கு பேர் லிமிட்டிங் பிலீஃப்ஸ்னு சொல்லுவோம். இந்த லிமிட்டிங் பிலீஃப்ஸில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய உண்மையான ஆசைகளை தேவைகளை வெளிக்கொண்டு வராட்டி அதை நீங்கள் எப்பவுமே வாழ்க்கையில் பார்க்க முடியாமே போயிடும். இங்கே நிறைய பேர் தான் வாழ்க்கையை ரொம்ப ஸ்லோவாக டெவலப் பண்ணி மேலே கொண்டு வரதுக்கு காரணமே என்னன்னு கேட்டால், தன்னுடைய இன்றைய நிலையை பார்த்துக்கிட்டு இதுக்குள்ளே தான் நம்ம வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வச்சுருப்பாங்க. அந்த நம்பிக்கையில் தவறான்னு கேட்டால், நீங்கள் லைஃப்பில் பெருசாக முன்னேறணும், வேகமாக முன்னேறணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு எண்ணம் ஒரு பெரிய தடையாகவே இருக்கும்னு சொல்லலாம். இப்போ ஒரு பெரிய இலக்கை வச்சுக்கிறது தப்பா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அதுக்கு 3 காரணம் இருக்குது. ஒன்று, நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் இந்த உலகத்தில் இல்லாத ஒன்றே கிடையாது. கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஒருத்தர் நீங்கள் எதிர்பார்த்த அந்த விஷயத்தை ஆல்ரெடி அவங்க லைஃப்பில் வச்சுருப்பாங்க. அடுத்தது, இப்படி ஒரு தேவையை யோசிக்கக்கூடாதுன்னு எந்த ஒரு ரூலும் கிடையாது. இது நம்மளுடைய இன்டர்னல் விஷயம். அதாவது நமக்குள்ளே ஏற்படுற அந்த ஆசை, அந்த தேவை, இதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குன்னு யாராலையும் சொல்ல முடியாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால், இது கண்டிப்பாக பாசிபிள். நீங்கள் எதை உங்கள் எண்ணங்களுக்குள்ளே ஏற்படுத்தினாலும் அதை உங்களால் ரியாலிட்டியில் கொண்டு வர முடியும் அப்படின்றது தான். அப்படி இருக்கும்போது நம்மளுடைய நம்பிக்கைகளுக்கு ஏன் ஒரு தடையை நம்மளே உருவாக்கணும் அப்படின்றது தான். அப்போ இந்த மாதிரி ஒரு லிமிட்டிங் பிலீஃப் உங்களுக்கு இருக்குது. ஒரு இலக்கை நிர்ணயிக்கும் போதே உங்களுக்குள் நிறைய சந்தேகங்கள் வருது, இல்லை உங்களுக்கே பேராசை மாதிரி தெரியுது அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி லிமிட்டிங் பிலீஃப்ஸ்லேருந்து எப்படி வர்றது அப்படின்றத பற்றி தான் பேச போகிறோம். லிமிட்டிங் பிலீஃப் அப்படின்றது என் லைஃப்லையும் நிறையா இருந்துச்சு, நிறையா விஷயங்கள் இருந்துச்சு. முக்கியமாக எனக்கு இப்போ ஞாபகம் வர ஒரு விஷயம் என்னென்னா, என்னுடைய ஃபேமிலியில் எல்லாருமே 9 to 6 ஜாப் தான். முக்கியமாக பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லோரும் கவர்மெண்ட் ஜாபில் தான் இருப்பாங்க, இல்லை ஏதாவது ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருப்பாங்க. யாரும் பிஸ்னஸ் பண்ணலை. அப்படி இருக்கிறப்போ என்னுடைய வாழ்க்கையும் இப்படி தான் இருக்கும். நான் படித்த படிப்புக்கு எனக்கு இந்த மாதிரி வேலை கிடைக்கும், இந்த வேலையில் தான் கடைசி வரைக்கும் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே இருந்தேன். ஏன்னா என் கூட இருந்தவங்க, ரொம்ப க்ளோஸாக இருந்தவங்க கூட எல்லாருமே வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது எனக்குள்ளே ஆழமாக பதிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, நான் எப்போ இப்படி ஒரு வேலைக்கு போயிட்டுருப்பேன், சம்பாரிச்சிட்ருப்பேன் அப்படின்றது தான். ஆனால் எனக்குள்ள உண்மையிலேயே பிஸ்னஸ் பண்ண ஆசை இருந்துச்சு. ஆனால் உண்மை என்ன, ஒரு பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கான பேக்ரவுண்டோ இல்லை அதுக்கான ஒரு அறிவோ கண்டிப்பாக இருந்துன்னு சொல்ல மாட்டேன். அப்போ எனக்கு இந்த பிலீஃப் அப்படின்றது எனக்குள்ளே ரொம்ப ஆழமாக இருந்தனால ஆரம்ப கட்ட காலங்களில் என்னால் இதுலேருந்து வெளியே வரவே முடியல. ஆனால் இன்றைக்கி ஒரு 8 years 9 years எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறமா ஒரு ஐடி கம்பெனியோட ஜாபை நான் குவிட் பண்ணிட்டு வெளியே வந்தேன். நடுவில் எனக்கு கிடைச்ச ஒரு கவர்மெண்ட் ஜாப் நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். இது எல்லாம் தாண்டி நான் இங்கே நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ். அப்போது ஆழமாக நீங்கள் ஒரு விஷயத்தை நம்பினா கூட, உங்கள் கான்ஷியஸ்குள்ளே பிலீஃபை செட் பண்ணியிருந்தா கூட உங்களால் அதை மாற்ற முடியும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வர முடியும். ஸோ இந்த மாதிரி என்னுடைய லைஃப் மாறினதுக்கு, என்னுடைய நம்பிக்கைகள் மாறினதுக்கு, என்னுடைய லிமிட்டிங் பிலீஃப்லேருந்து நான் எப்படி ஓவர் கம் பண்ணேன் அப்படின்றதான் சில விஷயங்கள் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். முதல் விஷயம், கம்ஃபர்ட் ஜோன். இதை உடச்சிட்டு நீங்கள் வெளியே வரலைன்னா எந்த முயற்சிகள் பண்ணாலுமே, சாதாரணமாக நீங்கள் தினமும் செய்கிற வேலைகளில் கூட எந்த முன்னேற்றமும் தெரியாது. கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்றது நம்ம இன்றைக்கி இருக்கிற நிலை இது போதும் அப்படின்னு நம்ம கான்ஷியஸ் நமக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கும். அதாவது இப்போ ஒரு வேலைக்கு போகிறோமா, இதுக்கே போவோம், 2-3 வருஷம் போகலாம், எதுக்கு இப்போ மாற்றிட்டு வேறு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா கூட போகிறதுக்கு மைண்ட் வேலை செய்யாது. நிறைய பேர் நான் வேலையை மாற்றுறேன்னு சொல்லிட்டே இருப்பாங்க, இல்லை பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லிட்டே இருப்பாங்க, இல்லை தான் பிஸ்னஸில் அடுத்த டெவலப்மெண்ட் கொண்டு வரேன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு நியாயம் இருக்கும் இது தொடர்ந்து பண்ணாமல் இருக்கிறதுக்கு, முயற்சிகளில் போகாமல் இருக்கிறதுக்கு. அப்போ அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் கம்ஃபர்ட் ஜோன். இன்றைக்கி இருக்கிற நிலை இது போதும் அப்படின்னு நம்மக்கிட்ட உணர்த்திக்கிட்டே இருக்கும். இதை வச்சுருந்திங்கன்னா உங்கள் லிமிட்டிங் பிலீஃப்ஸ், அதாவது உங்கள் எண்ணங்கள் இருக்கிற அந்த குறுகலான பாதையிலேருந்து வெளியே வரவே முடியாது. ஏன்னா முயற்சிகளும் செய்ய மாட்டீங்க, புது விஷயங்களையும் தேட மாட்டீங்க. அப்போ லிமிட்டிங் பிலீஃப்ஸ் அப்படின்றதுலேருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகளே இருக்காது. ஸோ முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனில் உடச்சிக்கிட்டு நீங்கள் வெளியே வர்றது தான். அப்படி என்ன நான் பண்ணேன் என்னோடய லைஃப்லன்னு கேட்டால், நான் ஒர்க் பண்ணிருக்கும் போதே எனக்கு மீதி கிடைக்கிற நேரங்கள், அதாவது நான் வீட்டுக்கு வந்து அடுத்த நாள் காலையில் வரைக்கும் நியர்லி ஒரு 6 to 7 hours என்னோடய பிஸ்னஸ்க்காக நான் ஒர்க் பண்ணேன். இது நான் அன்றைக்கி ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. என்னோடய இன்ட்ரெஸ்ட் ரொம்ப முழுக்க இருந்தனால என்னால் ஒரு நாளில் வெறும் 3 மணி நேரம் மட்டும் தூங்கிட்டு 2 வேலையும் என்னால் பார்க்க முடிஞ்சுது. ஒரு வகையில் என்னுடைய கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வரேன்றது தெரியாமையே நான் வெளியே வர ஆரம்பித்தேன். அடுத்த விஷயம், எல்லாருக்கும் உங்களுடைய இலக்குகளை, உங்களுடைய ஆசைகளை ஷேர் பண்ணுறது ஸ்டாப் பண்ணுங்கள்.
என்ன காரணம்னா, எல்லாத்தினாலையும் உங்களை புரிஞ்சுக்க முடியாது. உங்களுடைய நிலையிலேருந்து அதை பார்க்க முடியாது. உங்களை புரிஞ்சுக்கிறதுக்குன்னு சில ஆட்கள் இருப்பாங்க, உங்களை புரிஞ்சுக்கிறதுக்குன்னு சில பேர் இருப்பாங்க. அவங்கள தவிர உங்களுடைய இலக்குகளை யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, அவங்க கொடுக்குற ஒரு ஒப்பீனியன், ஒரு ஐடியா உங்களுடைய எண்ணத்தை மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் ஏன் நீ முயற்சி பண்ணுற, இதெல்லாம் உனக்கு சரியாக வருமானு தெரியாதுன்னு உங்களுடைய எண்ணங்களை அங்கேயே அவங்க முறியடிச்சிருவாங்க. அதாவது அவங்க பண்ணுற தப்புன்னு சொல்ல மாட்டேன், அவங்களுடைய வாழ்க்கை நிலையில் அவங்க கற்றுக்கிட்டது அவ்வளோதான். ஸோ நீங்கள் எதை முயற்சி பண்ணுறீங்களோ அதில் யார் ரொம்ப தெளிவாக இருக்கா, அதில் யாருக்கு நிறைய அறிவு இருக்கோ அவங்ககிட்ட போய் தான் நீங்கள் இதை ஷேர் பண்ணணும். எல்லாத்துக்கிட்டையும் ஷேர் பண்ணும்போது உங்கள் எண்ணங்கள் இப்போ யாராவது நமக்கு வந்து இது முடியாது பண்ண முடியாதுன்னு சொல்லிட மாட்டாங்கன்னு எதிர்பார்க்கும். என்ன காரணம்னா, நம்ம முதல்ல சொன்னால் உங்கள் கான்ஷியஸ்க்கு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கிறது தான் பிடிக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய பெரிய எண்ணங்களை யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. ஆனால் அதுக்கான வேலைகளை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சுட்ருக்கணும். அடுத்தது, உங்கள் வாழ்க்கையில் நிறைய அஃபர்மேஷன்ஸ் ஆட் பண்ணுங்கள். இப்போ தமிழில் மட்டும் இல்லை, நிறைய இங்கிலீஷும் நிறைய அஃபர்மேஷன்ஸ் இருக்குது. இது ஏன் பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய கடந்த காலத்தில் என்னெல்லாம் கற்றுக்கிட்டோம், எதெல்லாம் நம்ம மெமரியில் புதஞ்சிருக்கு நமக்கு தெரியாது. நிறைய விஷயங்கள் பழகிருப்போம். அப்பா அம்மா சொல்லி கொடுத்ததுலேருந்து, உங்கள் டீச்சர்ஸ் சொல்லி கொடுத்ததுலேருந்து, நீங்கள் வளர்ந்த சூழ்நிலைகளில் சில விஷயங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே ஏதோ ஒரு வகையில் இன்றைக்கி உங்களோட தேவைகளுக்கு தடையாமையும். ஏன் வந்து நிறைய பேர் இலக்கை நிர்ணயிக்கும் போதே பயந்துக்கிறாங்க, ஏன் பெருசாக ஒரு கோல் வைக்கணும்னு கேட்குறாங்க, இதனால் முடியுமான்னு தெரிலன்னு சொல்கிறாங்கன்னா, அவங்களுடைய கடந்து வந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த லைஃபோடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப அளவாக இருந்திருக்கும். இல்லை இவ்வளோதான் நான் முடியும்னு சொல்லி திரும்ப திரும்ப சூழ்நிலைகள் சொல்லி கொடுத்துருக்கோம். ஆனால் உண்மை என்ன, நீங்கள் யாராக இருந்தாலும் எப்பேற்பட்ட இடத்துல வந்திருந்தா கூட நீங்கள் நினச்சா உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்க முடியுன்றதுக்கு இங்கே நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, நிறைய செலிபிரிட்டிஸ் இருக்கிறாங்க. அப்போ உங்களுடைய முயற்சிகள் நீங்கள் எங்கேருந்து வரீங்கன்றது கிடையாது. பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பிலீஃப்ஸை ஓரளவுக்காவது அழிக்கணும் அப்படின்னா இன்றைக்கி நிறைய அஃபர்மேஷன்ஸ் கேட்குறது ரொம்ப ரொம்ப அவசியம். அஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் உங்களுக்குள்ளே புதஞ்சு கிடக்கிற தவறான நம்பிக்கைகளை சரி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். என்னுடைய தமிழ் அஃபர்மேஷன்ஸ்க்கு உண்டான பிளேலிஸ்ட் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு என்ன இன்றைக்கி வாழ்க்கையில் தேவையோ அது சம்மந்தப்பட்ட இங்கிலீஷ் அஃபர்மேஷன்ஸ் நீங்கள் சர்ச் பண்ணால் ஈஸியாக கிடச்சிரும். அடுத்தது, ரொம்ப முக்கியமான விஷயம், எப்போவுமே முடியாது அப்படின்ற வார்த்தையை ஏற்றுக்காதீங்க. நெவர் அக்செப்ட் நோ. இப்போ இது சொன்ன உடனே யார் வந்து எங்கிட்ட முடியாதுன்னு சொல்ல போகிறா அப்படின்னு கேட்டால் நீங்களே தான். இந்த முடியாதுன்ற எண்ணம் நமக்குள்ளே தான் அதிகம் உருவாகுதே தவிர அடுத்தவங்க சொல்கிறனால முயற்சிகள் நிறுத்த மாட்டோம். இப்போ நீங்கள் ஒவ்வொரு இலக்குகள் நிர்ணயிக்கும் போதுமே இதில் என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னு தான் நம்ம முதல் பார்ப்போம். இதில் எது முடியாதுன்னு பார்ப்போம். இப்போ நிறைய பேர் ப்ராக்டிசஸ் பண்ணுறதுக்காக இலக்குகள் அமைச்சிருப்பீங்க, இல்லை உங்கள் லைஃப்பில் வந்து இதெல்லாம் வேணும்னு சொல்லி விஷன் போர்டு வச்சுருப்பீங்க. ஆனால் நீங்கள் ஒர்க் பண்ணுற விஷயங்களை பாருங்கள், அது போகிறதுக்கு எது தடையாக இருக்குமோ அதில் தான் உங்கள் மொத்த எண்ணங்களையும் கொண்டு குதிச்சு வச்சுருப்பீங்க. அப்போ என்ன, அவங்க ஃபோக்கஸ் ஃபுல்லாக என்ன தடை இருக்கோ அதையே பார்க்க ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த நோன்னு சொல்கிறது யார்? இப்போ நமக்கு ஒன்று வேணும், ஆனால் அது இதனால் முடியாது, நம்ம தானே காரணம் சொல்கிறோம். அப்போ அந்த நோன்ற விஷயம் நம்ம கான்ஷியஸ்குள்ளே தான் வருது. நீங்கள் தான் முதல்ல சொல்லிக்கிறீங்க. உங்களுடைய எண்ணங்கள் தான் இது எல்லாமே வேண்டாம் வேண்டான்னு சொல்லுது. வேணும்னு சொல்கிற நீங்கள் தான் வேண்டான்னு சொல்கிறீங்க. நான் முதல்ல சொல்லியிருப்பேன் இன்னொரு வீடியோவில், யூனிவர்ஸ் வில் ஆல்வேஸ் சே எஸ். அதாவது நீங்கள் எதை பேசினாலும் எதை சொன்னாலும் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குற அந்த பதில் என்னன்னு கேட்டால் எஸ், சரி பண்ணிடுறேன். இந்த யூனிவர்ஸ் சேஸ் எஸ் அப்படின்ற வீடியோடைய லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதே வீடியோவில் மேலே டிஸ்பிளே ஆகும். அந்த வீடியோ நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை செக் பண்ணணும். அப்போ உங்களுக்குள்ளே ஏற்படுற அந்த முடியாதுன்ற எண்ணத்தை எப்போவுமே ஏற்றுக்காதீங்க. கடைசி விஷயம், உங்கள் லைஃப்பில் உங்களுடைய எண்ணங்களை சப்போர்ட் பண்ணுற யாரோ ஒருத்தரை கூட சேர்த்திக்கோங்க. இப்போ நமக்கு எல்லா நேரங்கள்லையும் அந்த மாதிரி நபர்கள் கிடைப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ நம்ம ஒரு ஃபீல்டில் ட்ரை பண்ணுறோம், அதே ஃபீல்டில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு நண்பர் இருப்பாரான்னு கேட்டால் சொல்ல முடியாது, தெரிஞ்சவங்க இருப்பாங்கன்னு கேட்டால் சொல்ல முடியாது. நான் என்னுடைய யூடியூப் முயற்சிகள் ஆரம்பிக்கிறப்போ என்னுடைய ரிலேஷன்ஷிப்பில் யாருமே இல்லை, எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாரும் யூடியூப் சேனல்லாம் வைக்கலை. அப்போது நான் அதை ஆரம்பிக்கும் போது முழுக்க நானே தான் கற்றுக்கிட்டேன், நானே தான் தேடி தெரிஞ்சுக்கிட்டேன், மற்ற யூடியூப் சேனல்ஸ் பார்த்தேன், சில டெக்னாலஜி பற்றி நான் தான் போய் கற்றுக்கிட்டேன். இப்போ வரைக்கும் யூடியூப்பாக இருக்கட்டும், நான் பண்ணுற கோச்சிங்காக இருக்கட்டும், எண்ட் டு எண்ட் நான் மட்டும்தான் உள்ள இன்வால்வ் ஆகிருக்கேன். இப்படி ஒவ்வொன்றையும் ஓடி நீங்கள் கற்றுக்கிறத விட உங்களுக்கு யாராவது இதில் சப்போர்ட் பண்ணுவாங்க, இதை புரிஞ்சிருக்கிறாங்க, உங்களுடைய எண்ணங்களை ஏற்றுக்கிறாங்கன்னா அவங்க வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வரலாம். இப்போ அப்படிப்பட்ட நண்பர் நம்ம லைஃப்பில் இல்லைனா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஒரு ரோல் மாடலை செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஃபீல்ட்லையோ இல்லை நீங்கள் எந்த நிலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நிலையில் ஆல்ரெடி இருப்பாங்க இல்லையா, அது யாராவேனா இருக்கட்டும், அவங்கள உங்கள் ரோல் மாடலை எடுத்துக்கோங்க. அவங்க செய்கிற வேலைகளை கவனிங்க, அவங்கள ஃபாலோ பண்ணுங்கள், அவங்கள காப்பி பண்ணுங்கள். அதிலிருந்து உங்களுடைய ஸ்கில் என்னவோ அதை இம்ப்ரவைஸ் பண்ணுங்கள். ஒரு நாள் கண்டிப்பாக அவங்கள விட இல்லாட்டி அவங்களுக்கு ஈக்குவலாவது உங்களால் வர முடியும். அப்போது ஒரு நண்பர் இருக்கலாம், இல்லாட்டி ஒரு ரோல் மாடல் இருக்கலாம். அப்போ அந்த நண்பர் அப்படின்றவங்க யாராக இருக்க முடியும்? உங்களுடைய எண்ணங்களை சப்போர்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களை இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய அளவில் இருக்கிற ஒருத்தராக இருக்கலாம், இல்லைனா ஒரு ரோல் மாடலாக இருக்கலாம். இப்போது இந்த தேவை எதுக்குன்னு கேட்டால், நீங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்கும் போது தனியாக இருந்தீங்கன்னா
உங்களுக்கு ஒரு வெறுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னடா நம்ம மட்டும் பண்ணிருக்கிறோம், இது சரியாக வருமானது கேள்வி நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம். ஆனால் நம்மள மாதிரி ஒருத்தரை பார்த்தோன்னா கண்டிப்பாக அந்த முயற்சிகள் தொடர்ந்து செய்வோம் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ நம்ம பேசின இந்த 5 விஷயங்கள் போக உங்களுடைய லிமிட்டிங் பிலீஃப்லேருந்து எப்படி நீங்கள் வெளியே வந்தீங்க, என்ன முயற்சிகள் செஞ்சீங்க, உங்களுடைய ஐடியாஸ் என்ன, கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது பார்க்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணும். லிமிட்டிங் பிலீஃப்ன்றது முக்கியமாக உங்களுடைய ஓல்ட் லேர்னிங்ஸ், அதாவது நீங்கள் கற்றுக்கிட்டு வந்து அனுபவிச்சுட்டு வந்த உங்கள் படிப்பினைகள் இருந்தால் வந்திருக்கும். அதனால் இதை மாற்றிக்கிறது அப்படின்றது ரொம்ப சுலபமான ஒரு விஷயம். இனிமேலாவது உங்களுக்குள்ள லிமிட்டிங் பிலீஃபை க்ரியேட் பண்ணுற மாதிரியான விஷயங்களை, உங்கள் எண்ணங்களுக்குள்ள தடை ஏற்படுற மாதிரி விஷயங்களை வாழ்க்கையிலேருந்து ஒதுக்க பாருங்கள். நன்றி.